அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா நபா அதில் 5வது ஆயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது முதல்ல இது முந்தாயத்தில் கல்லா சயலமூன் என்று சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சும்ம கல்லா சயலமூன் அடுத்த ஆயத் 5வது ஆயத். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா கல்லா சயலமூன் அது நாங்கள் அர்த்தத்தை பார்த்தோம். மரமல்ல சுபான தளத்தெல்லாம் சும்ம கல்லா சயலமூன் வித்தியாசம் சும்மன்றது சும்மைங்கிறது மட்டும்தான் வித்தியாசம். சும்மா என்றால் அதுக்கு போகிறோம். கல்லா இல்லவே இல்லை சயலமூன் சீக்கிரமாகவே அவங்க அறிஞ்சு கொள்வாங்க, அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க என்ற அர்த்தம் வருது. அப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம்னா ஏன் 2 தரக்காக இது சொல்லப்படுது. இதுக்கு தஃப்சீராளிங்கள் சில கருத்து எழுதிக்கிறாங்க. இப்போ நான் 1வது அர்த்தம் பார்ப்போம். 2வது ஏன் இதுக்கு 2 தரக்காக சொல்லிக்கிறாங்கன்னா இது சில தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க இதை விளங்கப்படுத்துறதை உறுதிப்படுத்தி சொல்கிறதுக்கு தான் 2 தரக்காக சொல்லப்பட்டிக்குது. அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் சொல்கிறோம் நீ அடிபடுவாய் நல்ல விலைங்கோ, நீ நல்லா அடிபடுவாய். ஒரு தரக்க சொன்னால் ஒரு பயமட்டு வரும். அதே விஷயத்தை 2 தரக்க சொன்னால் அப்போ பயம் டபுள் ஆகும். அப்போ அப்படின்னா இது அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை நல்லா இறக்கமாக சொல்கிறோண்டு இல்லை. அவங்க பேசுகிற பேச்சுக்கு நாங்கள் பார்த்தோம் என்னென்ன பேச்சு பேசினாங்கன்ட்டு அந்த பேச்சுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கமாக சொல்கிறான் பதில் கொடுக்குறான்னு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதை ஒரு ஸ்பீச் ஆங்க்ரி டோனில் ஒரு கோவத்தோட டோனில் தான் 2 தரக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உங்களுக்கு சீக்கிரமாக விளங்க வரும். ஒரு தரக்கா இல்லை 2 தரக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இன்னும் தஃப்சீராளிங்கள் இதுக்கு அர்த்தம் எழுதிக்கிறாங்க. கல்லா சயலமூன் சும்மா கல்லா சயலமூன் என்று சொல்ல போகல அந்த சும்மா என்ற வார்த்தை பாவிக்கிறது அது ஒரு கெப் ஒன்று குறிக்குமா. ஒரு நேரத்துக்கு பிறகு தான் ஒரு அவங்க அறிஞ்சு கொள்வாங்க உண்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம், கொஞ்சம் காலத்துக்கு போகிறோம், ஒரு லாங் பீரியடுக்கு போகிறோம் அவங்க மரம் தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொன்னால். இன்னொரு தஃப்சீராளிகள் இருக்கிறாங்க. முழு குர்ஆனையும் எடுத்தால் குர்ஆன் மெயினாக 2 விஷயத்தை பற்றி 2 தண்டனைகளை பற்றி பேசுது. ஒன்று கியாமத் நாளை பற்றி, கியாமத் நாள் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுது. அதுக்கு பிறகு நரகத்திலே தண்டனைகளை பற்றி பேசுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க இதை வச்சு இதை முதல்ல கல்லா சயலமூன் அவங்க நீங்கள் இல்லவே இல்லை சீக்கிரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல தெரிஞ்சுக்கொள்கிற விஷயம் அதுதான் கியாமத் நாளுடைய விஷயம். அப்படி என்றால் அந்த கியாமத் நாளை பற்றி இருக்கிற அத்தனை பயங்கரமான விஷயங்களும் கல்லா சயலமூன் இவங்க அந்த நேரத்தில் தெரிஞ்சு கொள்வாங்க. கியாமத் நாளை பற்றி குர்ஆனில் என்னென்ன பயங்கரமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனை விஷயங்களும் அவங்க அந்த நாளில் தெரிஞ்சு கொள்வாங்க. அடுத்து அவங்க பேசின பேச்சு எல்லாம் எவ்வளோ கேஸ் பாரம், அதெல்லாம் எவ்வளோ சீரியஸான விஷயம், இவங்க ஜோக்மாய் பேசின விஷயம் எல்லாம் இன்றைக்கு கண்முன்னுக்கு நடக்குது, உண்மையாகுது. அப்படின்ட்டு அவங்க அதை கணக்கெடுக்காத விஷயங்கள் எல்லாம் கண்முன்னே நடக்குது என்று சொல்ல போகல அது என்ன நடக்குது அதெல்லாம் உண்மையாகக்குள்ள அவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நேரம். அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் வச்சே ஒருத்தருக்கு விளங்கணும் அவருடைய நிலைமை என்னென்று, அவர் எங்கே போகிறாருன்ட்டு. ஜட்ஜ்மெண்ட் டே கியாமத்னால எல்லாம் ஃபுல்லாக விளங்கிடும். அது ஆமால் கையில் பட்டோல கிடைக்கல விளங்கிடும். ஆனால் அது அதோட ஒரிஜினல் ரிசல்ட் அதுக்கு தண்டனை கொடுக்குற விடம் அதை விட கடும் வேதனையான விடம். அப்போ முதல்ல அவருக்கு நினைப்பார் அவர் ஓகே எனக்கு இப்போ விளங்கிட்டு என்ன நடக்க போகுதுண்டு. அவர் செஞ்ச அநியாயத்துக்கு, அவர் பேசின பேச்சுக்கு, அவர் இதை உண்மையாக கணக்கெடுக்காமல் அதை பொய்ப்படுத்துறதுக்கு சரியான தண்டனை அவருக்கு சரியாக விளங்கும். எப்போ தெரியுமா? நரகத்தில். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும், அதில் தண்டனையை கொடுக்க போல தான் அது சரியாகவே விளங்கும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க முதல்ல கல்லா சயலமூன்னு சொல்லிட்டு சும்மா அதுக்கு போகிறோம் எல்லா ஜட்ஜ்மெண்ட் டே முடிஞ்சு அவர் நரகத்துக்கு போடப்படுது. அப்போ கல்லா சயலமூன் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்குது. இதில் 4வது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சூறாட ஸ்ட்ரக்சரும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறா நீங்கள் வாசிச்சு கொண்டு போகல விளங்கும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி சில விஷயங்கள் இந்த கியாமத் நாள் நடக்கல என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதுக்கு பிறகு தான் சொர்க்கம் வருது, அது சொர்க்கத்தை பற்றி நீக்குது. ஆனால் முதல்ல ஜட்ஜ்மெண்ட் டே வருது, அதுக்கப்புறம் நரகத்தை பற்றி வருது. சில தஃப்சீரலுமா சொல்கிறாங்க கல்லா சயலமூன் சும்மா கல்லா சயலமூனுக்கு தஃப்சீர் இந்த சூறாக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சில தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க எப்படி என்று சொன்னால் ஓகே கியாமத் நாள் நரகம் என்று எழுதுகிறாங்க. ஆனால் சில தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க யாருக்கு மவுத்து வருதோ, மவுத்துடைய சக்கராத்துடைய வருதோ அந்த டைம்லேருந்தே அவருக்கு கியாமத் நாள் ஸ்டார்ட் ஆகின மாதிரி தான். சுப்ஹானல்லாஹ். ஏண்டா அவர் கபர்ட வாழ்க்கையிலேருந்தே அவருக்கு அது ஆல்மோஸ்ட் கியாமத் நாள் மாதிரி தான். அவர் அதில் எல்லாம் அவருக்கு அதை கொஷனிங் லைஃப்னு சொல்லுவாங்க.
கணக்கு கேட்கக்கூடிய லைஃப் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்போ சக்கராத்து வருதோ மவுத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ முதல்ல அவங்க மவுத்துடைய டைம் சக்கராத்துடைய டைம்லேருந்தே அவங்க செஞ்ச அத்தனை மோட வேலையும் விலகிடும் அவங்களுக்கு. அது எப்போ மட்டும் விளங்கும்? கியாமத் நாளில் ஜட்ஜ்மெண்ட் டே அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வரக்காட்டியும் சொர்க்கமா நரகமா என்ற ஜட்ஜ்மெண்ட் வரக்காட்டி அவங்களுக்கு விளங்கிடும். அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் வரும். இப்படி செஞ்ச ஆக்களுக்கு நரகம் என்று ஜட்ஜ்மெண்ட் வரப்போகல இவங்களை இஸ்திஃபாரை செய்யாமல் இதை பொய்ப்படுத்தி இதை குர்ஆன்ல இருக்கிற விஷயங்களை பொய்ப்படுத்தி மௌத்தாகிறவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து நரகமாக தான் இருக்கும். அதே நிலைமையில் மௌத்தாவினாங்கண்டா அந்த டைமில் நரகத்துக்கு போட்டு போகிறோம். அது நல்லாவே விளங்கிடும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதோ ஒரு கல்லாசாயலமும் அதை மவுத்துடைய சந்தர்ப்பத்துலேருந்து ஜட்ஜ்மெண்ட் டே மட்டும் எடுக்கலும். அடுத்த கல்லாசாயலமும் வந்து நரகத்துடைய வேதனை அனுபவிக்கக்குள்ள எடுத்துக்கலும். ஸோ இது வந்து மாறமாக பயங்கரமான ஒரு ஆயா வந்து லேசிப்பட்ட ஆயில். இது நாங்கள் சும்மா அம்மையத்தை சாலம் ஒதுக்கொண்டு போகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கல்லா சயலமோனுக்குள்ளே முழு மவுத்துலேருந்து கியாமத் நாள் மட்டும் ஒரு மனசுக்கு நடக்கிற அத்தனை விஷயமும் அதுக்கு பிறகு கியாமத் நாள் இந்த ஜட்ஜ்மெண்ட் டே கிடையாது நரகத்தில் நடக்கிற அத்தனை விஷயமும் விளங்க வரும் என்றதை இதை 2 ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ லேசிப்பட்ட ஆயத்து இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் இதில் விளக்கத்தை எங்கள் எல்லாருக்கும் தரணும். அது வாழ்க்கையும் அதை வாழ்க்கையை நினச்சி அதை வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய, ஏன்னா அது நடக்கத்தான் போகுது. நாங்கள் இஷ்டமோ இல்லையோ அது எங்களுக்கு விலக வரத்தான் போகுது. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்கு தயாராகி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட பெரிய அந்தஸ்து அடையக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எல்லாரும் தரணும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் பார்ப்போம் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான்னு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு